நமக்கு வந்து இப்போ வந்து 4th ஆர்டர் வந்திருக்கு. போயிட்டு பிக்கப் பண்ண போகலாம். தேங்க்யூ ப்ரோ. பே பண்ணிட்டாங்க. 149 ரூபா. 150 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. ஓகே. ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ரேப்பிடோ ஓட்டலான்னு போகலான்னு இருக்கோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:15 ஆக போகுது. ஓட்டுவோம். ஈவினிங் 4:15 ஆகுது. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஓட்ட முடியும்னு. சரி வாங்க போகலாம். ரேப்பிடோ ஆன் பண்ணிப்போம் கரெக்டாக. வேணும் இப்போ நம்ம ஆன் பண்ணிச்சு ரேப்பிடோ. வாங்க போவோம். அப்புறம் இப்போ எப்படி போயிட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருக்கு. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போயிட்டு பிக்கப் பண்ண போகலாம். ஃபஸ்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. வாங்க போவோம். இங்கேருந்து 0.7 கிலோமீட்டர். சரி, 0.7னா 700 மீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து இங்கேருந்து 700 மீட்டரில் இருக்காங்க கஸ்டமரு. போய் பிக்கப் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட வந்தாச்சு. நம்ம அவங்க வந்துட்டு நம்ம கால் பண்ணலாம். பட் ஆனால் நான் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து நின்றுக்கிறாங்க. நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் நான் கால் பண்ண எடுக்கல. அவங்க கால் பண்ணவொன்னே தான் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சுது பக்கத்தில் இருக்காங்கன்னு. ஓடிபிக்கோ 0461 போலாமா? அவ்வளோதான். நம்ம இப்போ அவங்கள பிக்கப் பண்ணியாச்சு. அப்படியே போகலாம். நான் வர ஈவினிங் சரி மழை வரும்னு நினச்சேன். ஏன்னா மழை வந்து வரா மாதிரி தான் இருந்தது. திடீர்னு வெயில் அடிக்குது. திடீர்னு பார்த்தா மாதிரி டல்லாகுது. மேகமூட்டம்லாம் சூழ்ந்து. சரி ஓகே பார்த்துக்கலாம், மழை வராது. பட் நம்ம அப்படியே மூவ் பண்ணி போவோம். வந்தாச்சு கிட்ட நாங்கள் ட்ராப் பண்ணிவிடுவோம் அவங்கள. தேங்க்யூ. ஓகே, அவங்க பே பண்ணியாச்சு. 33 ரூபா. வாங்க போகலாம். இப்போ வந்து நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர் கிடச்சிது. 2வது ஆர்டரு போயிட்டு பிக்கப் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போது ஒன் வேயில் ராங் ரூட்டில் போகிறோம். பட் போகக்கூடாது. இருந்தாலும் சரி அங்கே ஒரு கட்டு இருக்குது. அதனால் நான் அப்படி போகிறேன். யாராக இருந்தாலும் நீங்கள் ஹெல்மெட் போட்டுங்க. சேஃபாக போகிறதா இருந்தால் போங்க. ஓகே, இப்போ வாங்க போகலாம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான். போய் பிக்கப் பண்ணுவோம். ஹெல்மெட் போடுங்க எல்லோரும். கிட்ட வந்தாச்சு. பிக்கப் பண்ணுறேன். எடுத்துக்கிட்ட ஊரா 9 to போலாமா? இப்படி தானே ரைட்டா? நான் ஒரு பிக்கப் பண்ணல. அவர்கிட்ட நான் கேட்டேன், நான் எப்படி நான் ஸ்ட்ரைட்டாக போகலாமா இல்லை இப்படி போகலாமா கேட்டேன். இல்லைப்பா ஸ்ட்ரைட்டாக போனப்பா, அதான் டவுட் கேட்டேன். அப்படியே போய்ட்டு அவங்க அப்படியே ட்ராப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு அந்த ரூட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. இப்படியே போகலாம் அப்படியே போகலாம் காட்டுச்சு. ஓகே, நம்ம வந்தாச்சு. ட்ராப் பண்ணிவிடுவோம் கரெக்டாக. $53 53 ரூபா. வீடியோ எடுத்துறியா? எதுக்கு? இது யூடியூப்பில் விளாக் போடுறதுக்கு. ஓகேண்ணா, பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூண்ணா. ப்ளஸ் அவங்க பண்ணியாச்சு. 53 ரூபா. ஓகே சரி, நமக்கு வந்து இப்போ வந்து 3வது ஆர்டர் வந்து 3rd ஆர்டரு. போய் பிக்கப் பண்ணலாம். போயிட்டு போகலாமா? அவ்வளோதான். இப்போ நம்ம கிளம்பிட்டோம் பைக் எடுத்துன்னு. அவங்க போகலாம். என்ன ஒன்று, நம்ம வந்து இப்படி போகக்கூடாது. மட்டும் நான் ஈடன் போட்டேன். இந்த சைடு போகணும் போல. பேக் சைடில் போகணும். நான் ஃப்ரெண்டில் போயின்னு இருக்கேன். சரி வாங்க போவோம். அப்படியே போயிட்டு பிக்கப் பண்ணலாம். எப்படியாச்சும் எவ்வளோ இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு பார்ப்போம். மாடு குறுக்கால போகுது. நல்லா பார்த்து வரையும் போகணும். நீங்கள் பாருங்களா, பசங்க வந்து ஃப்ரெண்டில் எங்கேயோ கிரிக்கெட் விளாட போயின்னுக்கிறாங்க. நாங்கள் விளாட்லாம் தான் இருந்தோம். எப்போயாச்சும் விளாடுவோம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து வந்துட்டோம். அந்த ஒரு அக்கா வராங்க. அப்புறம் அவங்க தான் பிக்கப் பண்ணிக்கலாம். ஓடிபிக்கா 51 பாருங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த அக்காவை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ அவங்கள நம்ம வந்து ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் நோக்கி போயின்னு இருக்கோம். சரி அப்படியே போகலாம். பாருங்கள், அப்பார்ட்மெண்ட் சைட்டில் பாருங்கள், மேகத்தை பாருங்களா, மழை வர மாதிரியே தெரியுதா? இருட்டுன்னு இருக்குது. பார்ப்போம். ரோட்டில் மாடெல்லாம் போகுது. யாருக்கும் டிஸ்டர்ப். ஓகே, நம்ம வந்தாச்சு. இப்போது அவங்கள ட்ராப் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த பைக்கு தாண்டி அந்த டிராக்டர் தாண்டி பக்கத்துலேயே 57
தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பே பண்ணிட்டாங்க. 57 ரூபா பே பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இப்போ வந்து 4th ஆர்டர் வந்திருக்கு. நான் 4வது ஆர்டரு போயிட்டு பிக்கப் பண்ண போகலாம். அப்போது பிக்கப் பண்ணலாம். வந்தாச்சு. கஸ்டமருக்கு கால் பண்ணுவோம். இந்த வர இருக்கு. இங்கே வந்துட்டார். இவர் தான். ஹெல்மெட் கொடுத்துடலாம். நான் அப்புறம் ஹெல்மெட் இருக்கா? போட்டுக்கிறீங்களா? அது போட்டுக்கிறீங்களா? சரி. வடி சொல்லுங்க ப்ரோ. 7011 உட்காருங்க ப்ரோ. போலாமா? ஆமாம். சரி, நான் கேட்டேன் ஹெல்மெட் போடுவீங்களான்னு. பட் அவரே வந்து கையில் ஒரு ஹெல்மெட் எடுத்துன்னு வந்தார். சரிண்ணா நீங்கள் போடுவீங்களா, அதுவே போடுவீங்களான்னு கேட்டேன். சரிப்பா நான் அதுவே போடுகிறேன்பா அப்படின்னாரு. சரிண்ணா ஓகே, நான் போய் அந்த ஹெல்மெட் நான் உள்ளே வச்சு டிக்கில் வச்சிடறேன் சொல்லிட்டேன். இப்போலாம் வாங்க அப்படியே போயிட்டு டாப் பண்ணுவோம் அவங்கள. அதான் நம்ம வந்து இப்போ டைம் ஆகிடுச்சு, இருட் ஆகிடுச்சு. 6 o'clock மேலே தாண்டிடுச்சு. ஒரு 6:20 6:30 ஆகுது கரெக்டாக. முதல்ல நைட் ஆகிடுச்சு. பார்ப்போம் இன்னும் ஒரு 2 hours ஓட்ட முடியுமா, எத்தனை மணி இருக்கு ஓட்டலாம். இங்கே ப்ரோ, ஆனால் அது நேரம் விட்டுருவா. ஓகே ப்ரோ. 149 ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அவங்க பே பண்ணிட்டாங்க. 149 ரூபா. 150 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து 5வது ஆர்டர் வந்துருக்குது. 5th ஆர்டரு போயிட்டு பிக்கப் பண்ணுவோம். வாங்க போகலாம். போய் பிக்கப் பண்ணலாம். 5வது ஆர்டரு. செம்ம டிராஃபிக் இங்கே. சே, என்ன பண்ணுறது. இன்னைக்கு வேறு சனிக்கிழமையா, சரியான டிராஃபிக் வேறு. அதுவும் இங்கே வேறு மெட்ரோ வேறு போட்டுனுக்குறாங்க. செம்ம டிராஃபிக் ஆகுது. போயிட்டு அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு போகலாம். வந்தாச்சு. நம்ம கால் பண்ணுவோம் கஸ்டமருக்கு. வந்தாச்சு. இங்கே தான் காட்டுது. நீ வேற ஏங்க, நானும் தேடுறேன் இங்கே அங்கேன்னு சொல்கிறாங்க. ஒரு 10 நிமிஷமாக அங்கேயே தேடுறேனே. அப்புறம் இங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்க. வந்தாச்சு. இந்த பாக்ஸ் எடுத்துன்னு போகணுமா? 43 88 போட்டாச்சு. நம்ம எடுத்துன்னு போவோம். பை இப்படியே பை. இப்படி இந்த பாக்ஸை நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. வாங்க போகலாம். இங்கேருந்து பெரும்பாக்கம் 8 கிலோமீட்டர் போகணுமா? ஓகே போகலாம். பிக்கப் பண்ணியாச்சு. போவோமா? சரி, இப்போ நம்ம பிக்கப் பண்ணிட்டோம் பாக்ஸை. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நான் கால் பண்ணுறேன். வந்து அந்த கடைன்றாங்க, இந்த கடைன்றாங்க. அவங்க வேறு இடத்துல இருக்காங்க போல். வேறு இடத்துல இருந்துக்கனே எங்கே சொன்னேன் எப்படின்னா தெரியும். அட்லீஸ்ட் ஒரு கரெக்ட் லொக்கேஷன் கொடுக்கணும். அங்கே இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் தேடி பார்த்தேன். அப்புறம் ஏதோ ஒரு குட்டியான இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் கேட்டேன். அப்புறம் அந்த பாக்ஸை கொடுத்தாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அந்த பாக்ஸ் எடுத்துன்னு வந்தாச்சு. கிட்ட கரெக்டாக நம்ம கஸ்டமர் இருக்கிற லொக்கேஷனுக்கு கால் பண்ணுவோம். எந்த இடம்னு இதான் நினைக்கிறேன். கால் பண்ணுவோம். நம்ம வந்தாச்சு. கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டோம். பட் ஆனால் மறுபடியும் அவங்க வந்து லொக்கேஷன் வந்து ரீகரெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. எங்கன்னா அங்கே ஒரு பழைமுதிர் சோலைக்கு ஒரு கடை இருந்தது. அங்கே போனோம். நான் வந்து பரவழியில் பார்த்தாக்கி ஒரு 1.5 கிலோமீட்டர் மறுபடியும் பேக் வந்தேன். பின்னாடி வந்தேன். 1.5 கிலோமீட்டர் பின்னாடி வந்தேன். வந்து கரெக்டாக இங்கே தான் பழைமுதிர் சோலை. மறுபடியும் ரீகரெக்ட் பண்ணி லொக்கேஷனை மறுபடியும் கொடுத்தாங்க கஸ்டமரு. கால் பண்ணலாம் கஸ்டமர். ஓகேண்ணா வந்துட்டேன். கட் பண்ணுறேங்க. நான் பேமெண்ட் வாங்கிக்கிறேன்.
நம்ம வந்தாச்சு கஸ்டமர்கிட்ட. 110ண்ணா, 110 ரூபா. ஓகே, பாக்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. பாக்ஸ் கொடுத்துட்டு நம்ம தான் பேமெண்ட் வாங்கியாச்சு, பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் எதாவது பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து 6வது ஆர்டர் வந்திருக்கு, 6th ஆர்டரு. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். 6வது ஆர்டர், வாங்க போவோம் பிக்கப் பண்ண போகலாம். 6th ஆர்டர். பிக்கப் பண்ணதான் போயினே இருக்கோம். அந்த ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு எப்பா எவ்வளோ நேரம் நான் போயிட்டேன். கரெக்டாக அந்த போட்ட லொக்கேஷனுக்கு மறுபடியும் அவங்களோட லொக்கேஷனை ரீகரெக்ட் பண்ணி மறுபடியும் போட்டுக்கிறாங்க லொக்கேஷனை. மறுபடியும் இங்கே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வந்து கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அது முடிச்ச உடனே ஒரு ஆர்டர் வந்துச்சு பட்டுன்னு. அதான் இப்போ பிக்கப் பண்ண போயினுக்கிறேன். போகலாம். வந்தாச்சு, இங்கே தான். ஆ இல்லை ரேபிடோ. ஆமாம், ஆள் பிக்கப்ண்ணா. வெளியே வராங்களா? காந்தி நகர் ஸ்கூட்டி ஆக்சிஜன் பை அர்பன் ட்ரீ பிளாக் போகலாண்ணா. ரேபிடோண்ணா. இங்கே வந்துட்டாங்க, அது வந்துட்டாங்க. அதாண்ணா அது வந்துட்டாங்கண்ணா. அதோ ஓடிபிண்ணா 4396 உட்காரணும். ஆமாம், எங்கண்ணா தாளம்பூரா? ஆமாம், சரி. தாளம்பூர் டிஆர். கொஞ்சம் லொக்கேஷன் பார்த்து போகிறேன். தாளம்பூர் தெரியும், பட் ஆனால் கரெக்ட் லொக்கேஷன் பார்த்து. இருக்கா? 96 ப்ரோ. ஹாய் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பே பண்ணிட்டாங்க 96 ருபீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே சரிதா. நமக்கு வந்து இப்போ வந்து 7th ஆர்டர் வந்துக்குது. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். 7th ஆர்டரை பிக்கப் பண்ண போகலாம். மொத்தம் 7th ஆர்டர் வாங்க போவோம். நம்ம பிக்கப் பண்ணதான் போயினே இருக்கோம். 7th ஆர்டரை இருக்காங்க, இவங்க தான் பிக்கப் பண்ணிக்கலாம். பண்ணிங்களாக்கா ரேபிடோ? ஆனந்த் ஜோதி நீங்களா? ஓடிபிக்கா என்னங்கா? ஹலோம்மா. ரூபா 35க்கா பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அதான் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. வேறு ஆர்டர் தான் பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து 9th ஆர்டர் வந்துக்குது. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். பிக்கப் பண்ண போகலாம். 9th ஆர்டரு. இங்கதான் போட்டுக்குது.
கால் பண்ணுவோம். ஸோ அவர் தான் இருக்கார் நினைக்கிறேன். பார்த்து ப்ரோ ராபிடா ப்ரோ பஷீரா அப்புறண்ணா வாங்க உட்காருங்க. ஓகே, இப்போ அவங்கள நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா நம்ம வந்து இந்த ஆர்டர் எடுத்துட்டோம், 8வது ஆர்டரு. அதனால் லாஸ்ட்டு வந்து ஃபோனு வந்து அவங்க ட்ராப் பண்ணிட்டோம். பட் ஆனால் வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணுற கரெக்டாக ஏதோ சவுண்டு கேட்டுது. பார்த்தா சுவிட்சு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. சரி ஃபோனு வந்து பவர் ஆஃப் ஆகிடுச்சு, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சரி என்ன பண்ணுறது தெரியாமல் சரி ஓகே லாஸ்ட் ஒரு ஆர்டர் வந்து அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வர வந்து கரெக்டாக ஒரு 8:30 ராப்பிடோ ஆஃப் பண்ணிட்டேன். ஹலோ மக்களே, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து 8:30 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டோம் ராப்பிடோ. வாங்க நம்ம இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணி பார்க்கலாமா? டோட்டலாக வந்து ஏர்னிங்ஸில் போய் பார்க்கலாம். ஏர்னிங்ஸில் டோட்டலாக வந்து 596 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எத்தனை ஆர்டர் பார்க்கலாமா? 9 ஆர்டரு 596 ரூபா. நம்ம பெட்ரோல் வந்து 150 ரூபாய்க்கு போட்டோம். அப்புறம் 596 ரூபா மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து டோட்டலாக வந்து 446 ரூபாய் கிடச்சிருக்கு. நம்ம டோட்டலாக நமக்கு வந்து 446 ரூபாய் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ராப்பிடோ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 8:30 மணிக்கு 8:45 ஆஃப் பண்ணிடுச்சு. ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. லாஸ்ட் ஆர்டரு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கோ ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமா? ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:10. நான் வந்து 8:30 மணிக்கே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் என்னால் லாஸ்ட் ஆர்டர் எடுக்க முடியல. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சும்மா நான் காட்டினேன்ல ஆஃப் பண்ணுறேன்னு, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்துங்க. டோட்டலாக நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கிறோன்னா 47 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 150க்கு பெட்ரோல் போட்டோம். நம்ம இவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறோம். வண்டி ரெடி பண்ணி ஓகே ஆயிடுச்சு. சரி, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.